அறிவு திருவிழானது வேற மாதிரி கட்டமைச்சார். நாங்க என்ன சொல்ல வரோம், உங்களை நோக்கி வர தொண்டர்களை நீங்க அறிவுயப்படுத்தல, அவங்களுக்கு குறைந்தபட்ச அறிவை ஏற்படுத்தல. என்னைக்காவது ஒரு இடத்துலயாவது இந்த மேடையில் ஏறாத இறங்கு, கூட்டத்துக்கு வந்திருக்க பார்த்து போ. ஒரு சாமானியனை அந்த சாமானியனாவே வச்சுக்கிட்டு அவனோட ஓட்டை மட்டும் வாங்கிடணும், அவனோட வாக்கை மட்டும் வாங்கி பிழைக்கணுன்ற எண்ணம் கீழ்த்தரமானது. அதை தான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அறிவு திருவிழானதும் இவ்வளவு கோவம் எதற்கு? அப்ப திமுக காரன் மட்டும் தான் அப்படி சொல்லல, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியாது. நீங்க அவங்களுக்கு அறிவுயப்படுத்துங்க, ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுங்க, உட்கார வச்சு ஜென்சி கிட்ஸ்க்கான அரசியலை சொல்லி கொடுங்க. உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை அறிவுயப்படுத்துங்க தான் சொல்றோம். நாங்க அறிவு அப்படின்ற வெற்றி பக்கத்தை கட்டமைக்கிறாரு. எல்லாருக்குமான அரசியலை முன்னெடுங்க, எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுங்க, எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுங்க. ஒரு கூட்டத்தை எப்படி அணுகிறது, அந்த கூட்டத்தை எப்படி வெளியேறது, பேசிக் அரசியல் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு அப்படின்றத சொல்றோம். எத்தனை நாள் அவனோட வாக்கு மட்டும் வாங்கி பழகுன்ற எண்ணம் எந்த மாதிரியான எண்ணம்? வாக்கு மட்டும் வாங்கி பழகுன்ற எண்ணம் கீழ்த்தரமா இல்லையா? அவனை என்னைக்காவது தலைவர் அரசியல்படுத்திருக்காரா? என்னைக்காவது அவங்கள்ட்ட நல்வழிப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரா? ஏன் பேசியிருக்காரா? பேச மாட்டார். எனக்கு புரியல, பேச மாட்டார். வாக்கு மட்டும் வாங்கி பிழைக்கணும்னா அவங்க இன்னும் எலெக்ஷன்ல நிக்கல, அதுக்குள்ள ஏன் இந்த சார்ஜ் பண்றீங்க? அதான் அவங்களோட குறிக்கோள் என்னன்னா, அரசியல் படுத்திட்டா வாக்கு விடாது. ஏன்னா அந்த அவன் ஒரு சின்ன பசங்க, அவன் கொஞ்சம் வைப்ரேட்டா இருக்கான், அவன் ஆக்டிவா இருக்கான். அவனை நீங்க அரசியல்படுத்தி பேச்ச கேட்காம போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அந்த எண்ணத்துல நீங்க அந்த எண்ணத்துல குளிர்காஞ்சிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்வழிப்படுத்துங்க, அவனை நல்வழிப்படுத்த கடமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்றோம். பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். மக்களை வந்து இருக்கிற தகுதிகளை வச்சு தான் சொல்றோம். என்ன இருக்காத இதுக்கு மேல என்ன தகுதி வேணும்? இதுக்கு மேல என்ன பொலிட்டிக்கல் கிளாஸ் நடத்துறது? திமுக இது ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் நடத்துது. உங்க வர நம்பி மக்களே அரசியல்வாதிகள் அவங்க நல்ல விஷயம் கெட்ட விஷயம் சொல்லி கொடுங்க. அவனை வேற மறைமாற்றம் செய்யற மாதிரி அவனை தவறான வழிக்கு தூண்டாதீங்க, தவறான வழிக்கு தூண்டாதீங்க. பாமரனோட வாக்க வாங்கிட்டு திரைபிம்பத்தை மட்டும் முன்னாடி வச்சுட்டு திரைபிம்பத்தை மட்டும் முன்னிறுத்தி வாக்க மட்டும் வாங்கிடலான்ற எண்ணம் தவறானது. எண்ணம் தவறானதுதான் சொல்றேன். பள்ளிக்கூடமும் மருத்துவமும் அத்தியாவசிய தேவை, அதை தனியாருக்கு விடுத்து விட்டு யாரு தெரியுமா சாராய கடையை முதல் முறை இது ரெண்டுமே அதிமுக எதுவுமே அரசியல் பேசாம பேசக்கூடாது, தெரியாம பேசக்கூடாது. இது ரெண்டு பள்ளிக்கூடங்களுக்கு தனியார் அனுமதி கொடுத்தது அதிமுக. நீங்க ஆட்சிக்கு வந்து 1977 நீங்க 1977 எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சாரு. அந்த ஆட்சி காலத்துல தான் ரெண்டுமே நடந்துச்சு. அந்த ஆட்சி காலத்துல தான் ரெண்டுமே நடந்துச்சு. சாராய கடை மூடப்பட்டது. அந்த ஆட்சி காலத்துல அந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாடு இருண்ட மாநிலமாக மாறியது. அந்த நீங்க சொல்ற அந்த ரெண்டு குற்றச்சாட்டுக்கு காரணம் அதிமுக. உங்களுக்கு பேசிக்கே தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒரு மாதிரியான அரசியல் கடையை திறந்திருக்கா திறக்கலையாங்கிறதெல்லாம் அரசியல் இல்ல சார். சார் எங்களுக்கு என்னன்னா சார், நீங்க இப்படி திமுக இப்படி மூச்சு தம் கட்டிக்கிட்டு டிவிகே கிட்ட சண்டை போடுற இடத்துக்கு வந்துருச்சுன்னு தான் எங்களுக்கு தோணுது. வேற சண்டையும் போடணும்.